பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தரின் வல்லமையை பிரத்யட்சமாக பார்க்க போகிறீர்கள். ஆதார வசனம் ஏசாயா 42 8வது வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களே, யார் இந்த நான்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார்? இதன் விளக்கம், பதிலே இன்றைய செய்தி. வேதத்தில் பல இடங்களில் நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, நானே சொன்னேன், நானே நிர்ணயம் பண்ணினேன், நானே செய்து முடிப்பேன் என்று நானே என்று முழங்குவதை பார்க்கலாம். ஏன் திரும்ப திரும்ப நானே கர்த்தர் என்று உறுதியளிக்கிறார்? தம்மால் தெரிந்து கொண்டவர்களை பற்றி தான் அவர்களுக்கு கரிசனம் உடையவர், கவலை கொண்டிருக்கிறார். இவர் தம்மை கண்ணால் கண்டதில்லை, தொட்டு பார்த்ததில்லை, இந்த ஐம்புலங்களின் அறிவால் தெரிந்து கொள்ளவில்லை என் மக்கள். இவர்கள் உணர்வை சார்ந்தவர் அல்ல, முழுக்க விசுவாசத்தை சார்ந்து தம் மக்கள் தம்மை நம்பி வாழ வேண்டும். இந்த நம்பிக்கை ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. தனக்காக, தன்னுடைய நேரத்திற்காக என் மக்கள் காத்திருக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படுகிற தேவன் அல்ல இவர். இதை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதனதன் காலத்தில் செய்து முடிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் முனைப்பாக உள்ளார் இந்த நானே. இவரை நம்பி காத்திருந்து பயன் பெற்று வாழ அவருடைய முந்தின கிரியைகளை நினைவு கூற சொல்லுகிறார். அப்படித்தான் உங்களுக்கும் செய்வேன், உன் பிள்ளைகளுக்கும் செய்வேன், தலைமுறைகளுக்கும் செய்வேன். நான் என் கையில் கிரியைகளை ஓய்ந்து போவதில்லை. ஒரு விசை செய்தால் பின் எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்வேன் என்பதை புரிந்து கொள்ள வாய்ப்புகளை கொடுக்கிறார். பின் என் மக்கள் அறிந்து கொள்வார்கள், இந்த நான் என்பவர் தான் என் தேவன், எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலகாதவர். அப்பொழுது மகிமையும் துதியும் விக்கிரகங்களுக்கு கொடாமல் எனக்கே செலுத்தி என்னையே மகிமைப்படுத்துவார்கள். அப்பொழுது அவர்கள் என் ஜனம், நான் அவர்கள் தேவன். இது உலகம் அறியும், வெளிப்படையாக செய்வேன், மறைவாக அல்ல, யாருடைய கண்கள் காணும்படி செய்வேன் என்கிறார். சங்கீதம் 33:12, சங்கீதம் 144:15 வாசித்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு நாமம் என் ஜனங்களை ஒருபோதும் ஒரு நாளும் என் சம்பத்தை, என் பங்கை அவன் கையில், சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கவதில்லை என்கிறார். சங்கீதம் 37:33. இதற்கு நானே என்பவர் செய்வது தம் மக்களை வஞ்சித்தவர்களை தண்டிப்பதும், அவர்களுக்கு சேர வேண்டிய, கிடைக்க வேண்டிய கூலி, உழைப்பிற்கு தக்க பலன், மறுக்கப்பட்டதையும் மறைக்கப்பட்டதையும் பெற்றுக் கொடுக்கிறார். யார் வஞ்சித்தார்களோ இந்தாருங்கள் என்று கொடுக்க வைக்கிறார். இதை எந்த மனிதனால் நமக்காக செய்ய முடியாது. நான் என்பவர் மட்டுமே செய்ய முடியும். இஸ்ரவேல் மக்கள் 430 வருடங்கள் எகிப்திய மக்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். வெகுவாய் உழைத்தார்கள். சரியான வெகுமதி பலன் கொடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக ஆளோட்டிகளை கொண்டு ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். விடுதலையாகி வெளியே போக அனுமதிக்கவில்லை, வாழவும் கொடுக்கவில்லை, வாழவும் அனுமதிக்கவில்லை. இவர்கள் அடிமைத்து நடத்தும் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை, தன் ஜனங்களை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். யாத்திராகமம் 2 23, 24, 25 வசனங்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வாய்மொழியாகத்தான் தேவனை கேள்விப்பட்டிருக்கிறார்கள், கண்டதில்லை. எகிப்திற்கு தேவனை பற்றி அறிவே கிடையாது. நான் என்பவரை இறங்கினார். மோசே, ஆரோன் இவர்களை ஆயத்தப்படுத்தினார். இவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பார்வோன் முன்பாக 10 வாதைகளை காட்டினார். யார் என்பதை காட்டினார். கடைசி வாதையில் பார்வோனும் எகிப்திய மக்களும் பயந்து இவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்து போனால் போதும் என்ற நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களை பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 105, 37, 38. இந்த நாள் வரை இதன் மகிமை பேசப்பட்டு நானே என்பவர் உயர்த்தி மகிமைப்பட்டு வருகிறார். அவரே இன்று உங்களுக்கு மறுக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதும், இல்லவே இல்லை, கொடுக்கவே முடியாது என்று சொல்லப்பட்டவைகள், நீங்கள் அநியாயமாய் நிர்கதியாக இருப்பதை வேடிக்கை பார்த்தவர்களை, இவர் செய்யும் கிரிகைகள், கண் காணும் கிரியைகள், காணாத கிரியைகள், உங்களை குறித்த அச்சம், உங்கள் மேல் கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதை காட்டி சகலத்தையும் அவர்களே கொடுத்து
சமரசம் செய்து கொள்ள ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த நானே என்பவரிடம் முறையிடுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், வழக்காடுகிறவர், பதில் செய்கிறவர் என்பதை நம்புங்கள். நம்பினால் சகலத்தைவிடம் ஒப்படைத்துவிட்டு ஆனந்தமாக இருங்கள். இதுவே நீங்கள் காட்டும் விசுவாச அடையாளம். அவர் தன் பங்கை செய்ய இறங்கிவிட்டார். தரித்து நின்று பாருங்கள். ஜெபிக்கலாம். சகலத்தையும் படைத்து ஆளுகை செய்கிறவரே, மின்னலின் ஒளியை கையில் பிடித்திருப்பவரே, நானே கர்த்தர், என்னால் செய்ய முடியாத காரியம் ஏதேனும் உண்டோ என்று கேட்டுவிட்டு எங்களுக்காக இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்றும், கிரகிக்க முடியாத அதிசயங்களை நாங்கள் பார்ப்போம், அனுபவிப்போம், பெறுவோம் என்றும் இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.